ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. இன்றைய தேவனுடைய வார்த்தை, கொழுப்பை நீங்கள் சாப்பிடக்கூடாது. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், ஆடு, மாடு, வெள்ளாடு இவைகளின் கொழுப்பை சாப்பிடக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மிருகங்களின் கொழுப்பையும் சாப்பிடக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைய தேவனுடைய வார்த்தை கேட்ட பின்பு நாம் ஆடு, மாடு, வெள்ளாடு இன்னும் அனைத்து மிருகங்களின் கொழுப்பை சாப்பிடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.